பார்த்தோம் திரு அர்ஜுனமூர்த்தி. எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் அப்படிங்கிறது 37வது நினைவு தினம், முதல் நினைவு தினம் அல்ல. ஆனால் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் புகழ் பாடுவதும் எம்ஜிஆர் அவர்களை திரு மோடி அவர்களோடு ஒப்பிடுவதுமான ஒரு அறிக்கை வருது. 2026 தேர்தல் ஒரு ஆண்டு தான் இருக்குது. இப்போ இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? எம்ஜிஆருடைய வாக்குகளை கையில் எடுக்கிறதுங்கிற அந்த ஒரு திட்டத்தின் வெளிப்பாடாது. எங்கள் மாநில தலைவர் இன்னைக்கு அவர் சொன்னதுலேருந்து நம்ம எதை பின்னோக்கி போய் பார்க்கணும்னா, எம்ஜிஆரே காங்கிரஸில் ஒரு தேசியவாத கட்சியில் இருந்தவர், அவர் தேசிய உணர்வோடு இருந்தவர் தான். அவர் பிற்காலத்தில் தான் அவர் திராவிட கழகத்தோட இணைகிறார். முன்னால் ஆரம்பிக்கும் போது அவர் காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட தேசியவாத எண்ணத்தோடு இருந்தவர். ஒரு தேசியவாத உணர்வுலே அவர் இருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா அவரோட ஆட்சியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்லிணக்கம் வச்சுருந்தார். அது இந்திரா காந்தியாக அம்மையாராக இருந்தாலும், மொரார்ஜி தேசாயாக இருந்தாலும், ராஜீவ் காந்தியாக இருந்தாலும் ஒரு நல்லிணக்கம் வச்சுருந்தார். இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசுங்கிற கூற்றெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டை பர்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு மத்திய அரசோட இணக்கத்தோடு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சித்தாந்தத்தோடு அவர் தொடர்ந்து செயல்பட்டார். அப்படி ஒரு தேசிய உணர்வோடு இருக்கிறவருக்கு ஆன்மீக உணர்வு இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதுவும் தெரியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆன்மீக சித்தாந்தத்தையும் தேசிய சித்தாந்தத்தையும் உள்ளுணர்வில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு தலைவர், மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவரை இன்னைக்கு நாங்கள் ஸ்வீகாரப்படுத்தி பேசுகிறதாக நீங்கள் சொன்னால் கூட, இயற்கையில் ஒரு தமிழில் ஒரு மண்ணில் பிறந்தவர். இப்போ எங்கள் மாநில தலைவரோட வயசெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, எங்கள் வயசெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்களாம் எம்ஜிஆரோட பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தான். அதனால் எம்ஜிஆர் பெருமை பேசும்போது நிச்சயமாக எம்ஜிஆரை எல்லாருமே சிறப்பித்து தான் பேச முடியும். அது முதல் முறையா வரும்போது, தேர்தலை ஒட்டி வரும்போது அது பெருசா அவருக்கு 37வது நினைவு தினம், முதல் நினைவு தினம் இல்ல, முதல் முறையா இல்ல. ஏற்கனவே எல் முருகன் அவர்கள் இருக்கும்போது கூட இது சம்பந்தப்பட்ட விவசாயிங்கிற பாடலாம் போட்டு நாங்கள் ஏற்கனவே இருக்க 2021 எலெக்ஷன்லேயே அந்த மாதிரி முயற்சிகள்லாம் செய்யப்பட்டது. எம்ஜிஆரை தழுவி அரசியல் பண்ணுவதுங்கிறது தேசிய உணர்வு உள்ள எல்லா கட்சிக்குமே இயற்கையிலே அமையக்கூடிய ஒரு எம்ஜிஆர் வாக்குகளை அல்லது எம்ஜிஆருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறதுல கூட அது பிரச்சனை இல்லை. ஆனால் பிரதமர் மோடியோடு ஒப்பிடக்கூடியதை விமர்சிக்கிறாங்க. மோடியோட ஒப்பிடுறது அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் சொன்ன வார்த்தைகள். எம்ஜிஆர் அப்படிங்கிற பர்சனாலிட்டி வேற யாரோடையும் ஒப்பிட முடியாத ஒரு தலைவர் அப்படிங்கிறது திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதை நானும் கேள்விப்பட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இவர் பேரே ராமச்சந்திரன் தான். இவர் சந்திரனா இருக்கும்போது மோடி சூரியனாவே இருக்கட்டுமே, ஒப்பிட தானே வேணும். சூரிய சந்திரன் ஒப்பீடு இல்லாத கிரக அமைப்பே இல்லை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூரிய சந்திரன் ஒப்பீடா எடுத்துக்கீங்க. ஏன்னா எடுத்துக்க, தமிழ்நாட்டில் சூரியனும் சந்திரனும் வேற. தமிழ்நாடு சூரிய சந்திரனை சொல்ல 50 வருஷமா அந்த சூரிய சந்திரனா இருந்தா ஆட்சி பொறுப்புல இருந்திருக்காங்க. புதுசா நீங்க ஒரு சூரியனை கொண்டு வரீங்களே, அது இல்லங்கிறார் ஜெயக்குமார். நாங்க சொல்ற சூரியன் என்னன்னா, உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய எங்க மோடி அவர்களோட பெருமையும் புகழும் இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு குவைத் நாட்டில் எவ்வளவு பெரிய அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்கிறத நம்ம பேப்பர்லன்னா படிச்சுக்கிட்டு இருக்கோம், அது நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மோடியோட ஒப்பிடுறதே ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததுங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. சமத்துவத்தை பேசக்கூடிய எம்ஜிஆர், ஆனால் இங்கே பிஜேபி என்ன செய்யுது அப்படின்னு ஜெயக்குமார் வெளிப்படையாக சொல் சார். அது நேர் எதிர் கொள்கையில் இருக்கிறாங்க, மக்களை பிரிக்கிறாங்க, குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறாங்கிற கருத்தை எல்லாம் ஜெயக்குமார் சொல்றாரு. இஸ்லாமியருக்கு எதிராக நாங்கள் இருக்கலேங்கிறத இன்னைக்கு எங்கள் மாநில தலைவர் அவரோட இந்த 3 மணி இன்டர்வியூவில் இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு இஸ்லாமிய நாடுகள் மோடியோட கொள்கையும் அவரை சார்ந்த சிறப்பான செயல்பாடையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு, ஒவ்வொரு நாட்டுக்கு போனாலும் அவருக்கு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கிறதே அவரோட சமத்துவ கொள்கையில தான். இங்க பேசுற சமத்துவ கொள்கைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய சமத்துவ கொள்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க சமத்துவ கொள்கைங்கிறது ஒரு அமினிஷியாவா இருக்கு. அதாவது எனக்கு பிடிச்சதுதான் சமத்துவம், பிடிக்காதெல்லாம் சமத்துவம் இல்லைங்கிற ஒரு உணர்வுல இங்க எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சமத்துவங்கிறது என்னங்க, நீங்க இதுல இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி போய் யோசிச்சீங்கன்னா, இப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கும் குழந்தை கிடையாது, எங்க மோடி அவருக்கும் குழந்தை கிடையாது. கரெக்டா? குழந்தை இல்லைன்னா மக்களே குழந்தைய சுவீகாரம் பண்ணவங்க 2 தலைவர்கள். இது என்ன சிறப்பான சித்தாந்தம் பத்தி பேசுறாங்க, தனிநபரா நீங்க இயற்கையில நீங்க ஒரு மனிதனை பாத்தீங்கன்னா அவரோட ஆற்றல் எங்கேருந்து வருது, அவருடைய எண்ணத்தோட வெளிப்பாடு எங்கேருந்து வருதுன்னா அவரோட உள்ள மனசுல இருக்க ஆழமான சித்தாந்தத்துல இருந்தா வருது. என்ன சித்தாந்தம்? ஏழைகள் மேல ஒரு பற்று உள்ள தலைவர்கள் 2 பேருமே ஏழை பங்காளனாக இருந்தவங்க, 2 பேருமே ஏழை பங்காளனாக இருந்தவங்க. அந்த ஏழை பங்காள உறவே நல்ல உறவு தானே. 2 பேர் மனசுலையும் ஒரு கோடுல ஒரு புள்ளியில ஒட்டி நிக்கிறாங்க 2 பேருமே. அவரு அந்த காலத்துல இருக்கும்போது அவர் இருந்தாரு, இந்த காலத்துல மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியை
பல்வேறு விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணீங்க. அவருக்கு தமிழ் மீது ஆர்வம் இருக்குது, தமிழ் மொழி மீது ஆர்வம் இருக்குது, வள்ளுவர் மீது ஆர்வம் இருக்குது, எல்லாம் சொன்னீங்க. அப்படி சொல்லியும் வாக்குகளாக அது வரவில்லை என்கிற இடத்துல இருந்து எம்ஜிஆராக திரு மோடியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சி நடக்கிறதா? பரிவர்த்தனை பண்ணுவதற்காக ஓட்டு பரிவர்த்தனைக்காண்டி இன்னைக்கு எங்கள் மாநில தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தொட்டு பேசவே இல்லை. சரி, மனசில் பாசம் இருக்குது. எம்ஜிஆர் பாசங்கிறது தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும், அது ஏழையாக பிறந்த எங்கள் மாநில தலைவருக்கு ஏழை பங்காளனாக இருந்த ஒரு எம்ஜிஆர் மேலே பற்று இருக்கிறது ரொம்ப நியாயமான பற்றுங்கிறதா என்னோட முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் பொன்ராஜ் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி திரு மணிகண்டனுடைய கருத்து கேட்டு வரேன். திரு பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க? திரு மணிகண்டன், ஒரு ஏழை பங்காளன் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து வந்த ஒரு மாநில தலைவர் அவருடைய ஒரு பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுல வாக்கு அரசியல் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் திரு அர்ஜுனமூர்த்தி. நியூஸ் 18 சொந்தக்கார நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை செல்வன். அதாவது மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 37 ஆண்டுகள். அப்ப பாத்தீங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் மறைஞ்சு போனப்ப திரு அண்ணாமலை அவர்களுக்கு 2 வயது சிறுவனா இருந்திருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. இப்ப நீங்க பேசுறப்ப முன்னாடி போட்ட அந்த வீடியோ தொகுப்பு நான் பார்த்தேன். பல 2ஆம் கட்ட அதிமுக முக்கிய தலைவர்கள் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. நான் அவர் அளவுக்கு உயரமானவல்ல, பட் நான் ஒரு எதிர் சவால் நான் அவருக்கு வைக்கிறேன். ஏன்னா அந்த ஆடியோ வீடியோ அப்படிங்கிறது நிறைய அவர் வெளியிட்டு ஆதாரங்கள்லாம் வெளிப்படுத்திருக்கிறதுனால கேட்கிறேன். அந்த மாதிரி யாராவது அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் இதுவரைக்கும் பேசியிருக்காங்கன்னா அதை தயவு செஞ்சு ஒரு பொது வெளியிட சொல்லுங்க. நம்பர் 1. நம்பர் 2, பாஜகவில் ஒரு 20 ஆண்டுகள் நான் பயணித்தவன் அப்படிங்கிற அடிப்படையில இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள், முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள், மூத்த தலைவர்கள் என்னோட செல்போன் தொடர்பு கொண்டு அண்ணாமலை தேவையில்லாத வேறுனே ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு, ஒரு குழியை வெட்டுறாரு, தயவு செஞ்சு உங்க தலைமையை பொறுமை காக்க சொல்லுங்க. முன்னோடியா இருந்து அதை வெளிப்படுத்தலாமே. அண்ணாமலை வெளிப்படுத்தணும்னு சொல்ற கருத்தை நீங்க இப்ப முன்னோடியா இருந்து வெளிப்படுத்திட்டேன்னா படுத்திட்டீங்கன்னா அண்ணாமலை அவள்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு யாரெல்லாம் அப்படி சொன்னாங்க, ஒரு சவால் விட்டு இருக்கிறாரு, வெளிப்படுத்துங்கன்னு கேட்டுடலாம். நம்ம இல்ல சார், நமக்கு உள்ள நம்மளோட பெரியவங்க மூத்தவங்க அவங்க வெளியிட்டோம். என் போன்ல இருக்கிறத உடனடியா நான் வெளியிட தயாரா இருக்கேன். அண்ணாமலை 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்கள் யாரு அவரோட தொடர்பு கொண்டாங்கன்னு அவர் வெளியிட்டாருன்னா அடுத்த நொடி உங்க நியூஸ் 18 நேர்ல 2ஆம் கட்ட மூத்த தலைவர்கள் பலகாலமா இவர் மாதிரி யாருக்காக அண்ணாமலை தயாரிக்கப்பட்டார் அப்படின்னு அர்ஜுனமூர்த்திக்கு என்னோட நல்லா தெரியும். சம்பந்தமே இல்லாம பாஜக வண்டியில ஏறிட்டு இருக்கிற அண்ணாமலை அவர்கள் முதல்ல வெளியிடட்டும். நிச்சயமா நான் அவர் என்ன தவறா சொல்லிட்டாரு? எம்ஜிஆர் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிய ஒன்று, அதுக்காக அதிமுகவுடைய தலைவர்கள் என்ன அழைத்து பேசினார்கள் சொல்றாரு. அதுல ஒன்னும் நெகட்டிவா ஒன்னும் இல்லையா, பாசிட்டிவான செய்தி தானே சொல்றாரு. அதுல என்ன வெளியிடணும்? கார்த்திகை செல்வன், அதாவது அவருடைய ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா குறைந்த, அதாவது போலீஸ்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு எஸ்பி லெவலுக்கு முன்னேற ஒரு நேர்மையான அதிகாரி, அதுல மாற்று கருத்து இல்ல.